உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மருந்தாக, ஒவ்வொரு நோய்க்கான மருந்தாகவும் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அதிவிடயம் அகோனைட்டம் என்ற ஒரு வேர் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. சுக்கோடு அதிவிடயம் என்கின்ற இந்த வேரை பொடித்து சேர்த்து போதிய அளவு பனை வெல்லம் சேர்த்து வைத்துக்கொண்டு வெறுகடை அளவு காலை மாலை என்று இருவேளை நாம் எந்த வகையிலேனும் மோரோடோ பாலோடோ தேனோடோ சுடுநீரோடோ கலந்து பருகி வருகின்ற நிலையிலே சீதக்கழிச்சல் மூலம், குருதி மூலம், சீழ் மூலம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. மூலத்தை வேறறுப்பது மட்டுமல்லாமல் இந்த லுகேரியா என்கின்ற வெள்ளை போக்கை போக்கக்கூடிய ஒன்றாகவும், பாலின ஒழுக்கு என்கின்ற நிலையிலே ஆண் பெண் இருபாலருக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்போக்கையும் துர்நாற்றத்தோடு வருகின்ற கசிவையும் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, குப்பை மேனி, த அகாலிபா இண்டிகா, அகாலிபா இண்டிகா குப்பை மேனி. இது குப்பையாக இருக்கின்ற மேனியை, குப்பை போல சீரழிந்து போயிருக்கின்ற நம் உடலை மீண்டும் ஆரோக்கியம் தந்து மேனி மினுமினுக்க செய்யக்கூடிய ஒரு இலையாக, கீரையாக, மூலிகையாக சொல்லப்பெற்றிருக்கிறது. இந்த குப்பை மேனி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்ளுக்கும் நாம் சாப்பிடக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குப்பை மேனி சாற்றை அரை தேக்கரண்டி எடுத்து சிறிது உப்பு சேர்த்து அதனோடு தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு உள்ளுக்கு கொடுக்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்கிறது. ஒரு எமட்டிக் என்கின்ற வகையிலே வாந்தி வர செய்யக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இந்த குப்பை மேனி இலையை காய வைத்து எடுத்துக்கொண்டு அதை புண்களின் மேலே, சொறி சிரங்கு நமைச்சல் தரக்கூடிய புண்களின் மேலே தூவி வருகின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த குப்பை மேனி விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, குர்குமா ஜெடோரியா என்று சொல்லக்கூடியது பூலாங்கிழங்கு என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. கிச்சிலி கிழங்கு என்று கூட இது தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி பைரிட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வலி நிவாரணியாக விளங்குகிறது. இது உடலிலே இருக்கின்ற துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக மேற்பற்று மருந்தாகி பயன் தருகிறது. இதோடு குர்குமா அரோமேட்டிகா என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரியை போல ஒரு மணமுடைய மஞ்சளாக விளங்குகிறது. கஸ்தூரி மஞ்சளும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று காய்ச்சலை தணிக்கிறது, வலி வீக்கத்தை கரைக்கிறது, நுண்கிருமிகளை போக்குகிறது. இதனோடு சுரேலியா கொரிலிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசி இயற்கையாகவே ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வயிற்று கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கார்போக அரிசியிலே இருந்து எண்ணெய் தயாரித்து அதை வெண்புள்ளிகளின் மேலே, விட்டிலிகோ லுகோடெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளின் மேலே தடவுவது சித்த, ஆயுர்வேத, யுனானி மருத்துவத்திலேயும் சரி, ஆங்கில மருத்துவத்திலேயும் சரி, இது வெண்புள்ளிகளிலே நிறமி குறைபாட்டை போக்கி மெலனின் என்கின்ற கருப்பு நிறத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கார்போக அரிசி விளங்குகிறது.
இதனோடு நைஜெல்லா சாட்டிவா என்று சொல்லக்கூடிய கரும் சீரகம் ஒரு ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாக, வயிற்று பூச்சிகளை வேறிருக்கக்கூடியதாக, எடிமா என்று சொல்லக்கூடிய வீக்கம் எங்கு இருந்தாலும் வற்றச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. டையூர்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும், அதோடு கூட ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை போக்கக்கூடிய ஒன்றாகவும் கருஞ்சீரகம் திகழ்கிறது. இதனோடு சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனம் இயற்கையிலேயே மனமுடையது என்றாலும் உள்ளுக்கு நாம் அதனுடைய தீநீரை பருகுகின்ற பொழுது வயிற்று வலியை போக்கக்கூடியதாக, கடுப்பு த ஸ்பேசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், வயிற்று கடுப்பை போக்கக்கூடிய ஒன்றாக சந்தனத்தினுடைய விழுது நமக்கு பயன் தருகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது இது துர்நாற்றத்தை போக்கி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்லாமல் தோலுக்கு நல்ல பளபளப்பை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, இந்த கார்போக அரிசி, அதனோடு கருஞ்சீரகம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய சில வாசனை பொருட்களை பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான வேர்வை நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு வெளிப்பூச்சி மருந்து, தோலில் உண்டாகும் வறட்சி, தொற்று இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து, கரப்பானுக்கான மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருஞ்சீரகம், கார்போக அரிசி, கஸ்தூரி மஞ்சள், கிச்சிலி கிழங்கு, சந்தனம், பசும்பால். நம்ம இங்க கஸ்தூரி மஞ்சள், கிச்சிலி கிழங்கு, சந்தனம் இவை எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சிருக்கோம். கார்போக அரிசியும் கருஞ்சீரகமும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணணும். கருஞ்சீரகம் கொஞ்சமா எடுத்துக்கலாம், ஒரு தேக்கரண்டி அளவு. கார்போக அரிசியும் அதே அளவு. இந்த கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இவை இரண்டுமே அதிகப்படியா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தோல்ல எரிச்சல் உண்டாக்கும், கொப்பளங்களை உண்டாக்கும். அதனால நம்ம அளவா பயன்படுத்தணும். மற்ற பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அதுல 4ல் 1 பங்கு இது சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும். கார்போக அரிசியும் கருஞ்சீரகமும் 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்தோம்னா மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம 1 தேக்கரண்டி அளவு சேர்க்கணும். இது லேசா வறுத்துட்டு மற்ற பொருட்களோட சேர்த்து நம்ம இப்போ பொடி பண்ணிடலாம். வறுத்து வச்சிருக்க கருஞ்சீரகம் மற்றும் கார்போக அரிசி வேறண்டையும் எடுத்துக்கலாம். அதோட கிச்சிலி கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள், சந்தனம். நம்ம தூய்மையான சந்தனம் பயன்படுத்துறது நல்லது. மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி சந்தன கட்டை கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பொடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தன பொடியும் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சிடலாம். இந்த பொடி இப்போ தயாராயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பொடி தயார் பண்ணி வச்சுட்டு இந்த பொடியிலிருந்து கொஞ்சமா எடுத்து இதோட நம்ம பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பேஸ்டா தயார் பண்ணி அந்த பேஸ்ட்டை தோல்ல பாதிப்பு உள்ள இடத்துல, எந்த இடத்துல கரப்பான் இருக்கோ அல்லது வறட்சி இருக்கோ இல்ல சீழ்பிடித்த கொப்பளங்கள் இருக்கோ, தோல்ல தொற்றுகள், பூஞ்சை காளான் தொற்றுகள் இருந்தாலோ அதற்கு மேல நம்ம இதை போட்டுட்டு வரும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். வெண்புள்ளிக்கும் இதை நம்ம மேல் பூச்சி மருந்தா பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இவற்றோடு சந்தனம் சேர்த்து இங்கே பொடித்து வைத்திருக்கின்றோம். இதை சிறிதளவு எடுத்து பாலோடு சேர்த்து குழைத்து மேற்பற்றாக பூசி வருகின்ற பொழுது புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக விளங்குகிறது. தோலிலே ஏற்படுகின்ற நமைச்சல், அரிப்பு, தடிப்பு இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் இதை நீரில் இட்டு கரைத்து உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து 1/2 மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே வேர்வையினாலே ஏற்பட்ட துர்நாற்றம், கற்றாழை நாற்றம் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இதை
ஆவியாக நுகர்வதன் மூலம் நெஞ்சக சளியை போக்குவதாக விளங்குகிறது. சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தோலிலே வெண்மை நிறம் ஏற்படுவது, த மெலனின் டெஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற கருமை நிறத்தினுடைய குறைபாட்டினாலே வெண்மை நிறம் ஏற்படுகின்ற பொழுது அங்கேயும் தேமல் என்று ஏற்படுகின்ற நிலையிலே கருமை நிறத்திலே மாற்றம் ஏற்பட்டு சற்று தேமல் நிறம், செம்பு நிறமாக தோல் காணப்படுகின்ற நிலையிலேயும் சரி, வெண்மையை அதிகப்படுத்துவதற்காகவும் கருமையை அதிகப்படுத்துவதற்காகவும் சமப்படுத்துவதற்காகவும் இது மருந்தாகி பயன் தரும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கார்போக அரிசி, அதோடு கூட நைஜெல்லா சாட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம், சந்தனம் சேர்ந்து எப்படி புறமருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.